கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு புலர்காலை பொழுதை தந்து அவரை புரிந்து கொள்ள ஆலயத்திற்கு நேராக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய மகத்துவமான நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே பக்தி நிறைந்த நன்றி அறிந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நானாக இருப்பதற்கு மகிழ்ச்சி தேவையில்லை, சில மறதிகள் தேவை என்று ஒரு சிந்தனையாளன் சொன்னான். அதுபோல நீங்களாக இருக்க கடவுள் சூட்சுமத்தை இன்று தருவார். ஒவ்வொரு நாளும் படிப்பினைகள், ஆண்டவர் தருகிற படிப்பினையில் நம்முடைய பக்தி வாழ்வில் மிளிர ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாருங்கள். அதிகாலமே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உமது அன்பால் நிரம்பி வழியத்தக்கதாக எங்கள் சொல் செயல் சிந்தை எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுமை ஆற்றல் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து செவிமடுக்கிற எங்கள் கல்வாரி திருச்சபையின் குடும்பங்கள், திருச்சபைக்கு வெளியே இருந்து கவனிக்கிற ஆண்டவரே உமது அடியார்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர இருக்கின்ற மது பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கூட்டி சேரும் நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, 176வது பாடலை பாடுவோம். 176வது பாடல்.
139 சங்கீதத்தின் முதல் 10 வசனத்தை முறையாக நாம் வாசிப்போம். 139வது சங்கீதம் 220வது பக்கம் பாட்டு புத்தகத்தில். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடப்பதையும் படுத்திருப்பதையும் நீர் சோதித்தருகிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு நன்றாய் தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமது சந்ததியை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் அருணோதயத்தின் சட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திர கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். உமது வலது கை என்னை பிடித்து தாங்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கபடியே. ஆமென். சபையார் அமர்வோம். முதல் வேத பாகம் பிலிப்பியர் 3 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 3 முதல் 11 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 3 முதல் 11 வரை. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மையை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமீன் கோத்திரத்தான், எபிரேயர்கள் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராயத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆயிலும் எனக்கு லாபமாக இருந்த இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையனாக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவனாக உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றே காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமன்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்பது. ஆமென். முதல் வேத பாகம் முடிந்தது. 2வது வேத பாகம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 14 7 முதல் 11 வசனங்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் கவனித்து அவர்களுக்கு உபமானமாக, ஒருவன் உன்னை கல்யாணத்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் மதிப்புள்ளவனை அவன் அழைத்திருந்தால் உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடம் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாகும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே பந்தியினர்களுக்கு முன்பாக நீ கனம் பெறுவாய். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். இன்னைக்கு வாசிக்கப்பட வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தது. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேரி இடத்தில் பிறந்து பந்துவின் பாத்தங்கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் கடவுள் ஒரு
புலர்காலை பொழுதில் காலை நேரத்திலே அவருடைய சன்னிதானத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த இடத்திலே தியானத்திற்கென்று எடுத்த வேத பாகம், சற்று முன்பு வாசித்து கேட்ட நற்செய்தி பாகம், அதிலே 8வது வசனத்தை ஒரு முறை யாராவது சத்தமாக வாசிக்க கேட்கிறேன். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, முதன்மையான இடத்தை எல்லோரும் விரும்புகிறோம். ஆண்டவரே, எது முதன்மையான இடம் என்பதை சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு, ஆண்டவரே, இங்கிருந்து கடந்து செல்ல உமது வார்த்தையின் வழியாக பேசும், உமது வார்த்தையின் வழியாக பேசும். எங்களுக்கு ஆறுதலையும் ஆண்டவரே புதிய புத்துணர்ச்சியையும் புரிதலையும் தந்து மனநிறைவோடு நாங்கள் அங்கிருந்து திரும்பி செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தென்னாப்பிரிக்கா என்று சொன்னாலே உடனே மனசில் நினைவுக்கு வருவது நெல்சன் மண்டேலா. அன்பானவர்களே, வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவன் ஒரு போராளியாக உருமாறினவன். போராளி, அடிமை ஜனத்தை மீட்க வேண்டும், என்னுடைய ஜனம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி வெகுண்டு எழுந்தவன். ஆனால் ஏகாதிபத்தியம் அவரை சிறை வைத்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எத்தனை வருஷம்? 27 வருடம். 27 வருடம் அவர் சிறையில் இருந்தார். உலக நாடுகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, 27 வருடம் சிறைச்சாலையில் இருந்தவர் எவ்வளவு ஆதங்கத்தோடு, பழி உணர்வோடு, வைராக்கியத்தோடு, மனசு நொந்து அவர் வந்திருப்பார் என்பதை நீங்களும் நானும் புரிந்திருக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் விடுதலை செய்த பின் 27 ஆண்டு உள்ளே இருந்த அவரை சர்வதேச அமைப்புகளினுடைய அழுத்தத்தினால் விடுதலை செய்தாலும் அவருடைய மனம் எந்த அளவுக்கு மாறி இருந்தது என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எந்த விதமான ரியாக்ஷன், வெளியே வந்தவுடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார் என்று. எந்த விதமான அவருடைய எதிர்வினையை ஆற்றக்கூடிய மனநிலைக்கு அவர் தள்ளவே இல்லை. அங்கே கருப்பின தேர்தல் வந்தது. தேர்தலிலே அவர் போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றார். முதலாவது கருப்பின தலைவர் என்ற அந்தஸ்தை அந்த தேசத்திலே பெற்றார். இப்போது அதிகாரமும் கையில், அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபர் என்ற நிலை. அவர் பழிவாங்க நினைத்தால், அவர் கோபாவேசத்தோடு மக்களை ஒன்று திரட்டி பழிவாங்க நினைத்திருந்தால் அப்படி ஆகியிருக்கலாம், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் எந்த விதமான அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் வெளிக்காட்டாமல் தாழ்மையாக எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து அவருடைய அப்புறச்ச பாட்டுங்க ஒப்புரவாகி வாழ வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு, இது எப்படி சாத்தியம்? எந்த சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பெரும்பான்மையான கைதிகள் வன்மத்திலும் அந்த வைராக்கியத்திலும் இருந்து வெளியே வந்து எதிர்வினை ஆற்றுகின்ற காட்சிகளை நிறைய பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம் உடனே. ஆனால் இவருடைய அணுகுமுறை, இந்த காட்லி மைண்ட், இந்த மகத்தான அந்த எப்படி அந்த மாதிரி சிந்தனை அவருக்கு வந்தது என்று நினைக்க ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தன்னால் ஏதும் செய்ய முடியும் என்று நினைக்கிற உலகம் தன் பலத்தால், தன் அதிகாரத்தால் நான் செய்து காட்டுவேன், ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சா கூட போதும், அதன் மூலமாக நான் யார் என்பதை காட்டுவேன் என்று துடிக்கிற இந்த உலகத்திலே
நெல்சன் மண்டேலா ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவை வைக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அதிபராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, முதல் அந்த அதிபருடைய காலம் முடிந்த பிறகு மறுபடியும் தேர்தல் வருகிறது. ஆனால் அதிலே நான் பதவி விலகுகிறேன் என்று சொல்லி மக்களில் ஒருவரை அதிபராக ஆக்கி அழகு பார்த்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரு தலைவன் பின்னால் நிற்க வேண்டும், மக்கள் முன்னாடி நிற்க வேண்டும். அவருடைய ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு. அவர் பேட்டி கேட்கும்போது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, வெற்றிக்கு முன்னால், வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரு தலைவன் பின்னால் நிற்க வேண்டும், மக்கள் முன்னால் நிற்க வேண்டும். அதுவே போர்க்களம் என்றால், அதுவே போர்க்களம் என்றால் தலைவன் முன்னாடி நிற்க வேண்டும், பின்னாடி மக்கள் நிற்க வேண்டும். எந்த சவாலையும் சந்திக்கிற மனோதிடத்துடன் தலைவன் முன்னாடி நிற்க வேண்டும். அதுதான் தலைவன் கழகு என்று சொல்லி அவர் பேட்டியை முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அணுகுமுறை, இந்த அவருடைய மனோநிலை இன்னைக்குள்ள டெக்ஸ்டுக்கு எந்த விதத்திலே பொருந்துகிறது என்று நீங்களும் நான் சிந்திக்க வேண்டும். 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், வசனத்திலே பார்க்கிறோம், உபமானமாக அவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை கல்யாணத்திற்கு அழைத்திருந்தால் பந்தியின் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் மதிப்புள்ளவன் அவனை அழைத்திருந்தால் உன்னையும் அவனை அழைத்தவன் உண்ட வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடைய கடைசி இடத்திற்கு போக வேண்டும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் உட்காரு. பொதுவாகவே சைக்காலஜிக்கலாக முதன்மையான இடம், எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், முதன்மையான இருக்கையில் இருக்க வேண்டும் என்று முண்டி எடுத்துக் கொள்ளுகிற ஒரு உளவியல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த இடத்திலும் நான் கவனிக்கப்படணும், நான் முதன்மையாக இருக்கணும், மக்கள் என்னை மதிக்கணும், எல்லாரும் என்னோட பார்க்கணும், அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. அந்த உளவியல் என்ன? ஆண்டவரே, அன்பானவர்களே, இன்னொன்று, பின்னால் இருந்தால் போதும், பின்னிருக்கையே போதும், பின்னால் இருந்தாலும் என் மதிப்பு குறைவதில்லை என்ற அந்த ஆன்மீக புரிதல், அது எப்படி? சரி, பொதுவாகவே முதன்மையான இடத்தை தேடி செல்பவர்கள் யார்? முதன்மையான இடத்தை தேடி செல்வது தப்பு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது குவைட் நேச்சுரல். எல்லாருக்கும் அந்த மாதிரி மனநிலை, எண்ணங்கள் இதெல்லாம் வர்றது உண்டு. எல்லாரும் பார்க்கணும், அது கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒன்று, அது முதன்மையான இடம் கிடைத்தால்தான், அண்டர்லைன் இல்லையா, அது வேணும், அது இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோநிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சுபாவம் அல்லது வெறி என்று கூட சொல்லலாம். அவ்வளோதான், தூக்கமே இருக்காது சிலருக்கு. முதன்மையான இடம், எனக்கு மரியாதை, மதிப்பு, அப்படி எடுக்கின்ற மனநிலை உள்ளவர்கள் ஒரு விதமான மயக்கம், வெறி கொண்டு வருகிறது. நாற்காலி இல்லையே நான் இல்லை, என்னுடைய அட்ரஸ் இல்லை, மற்றவருடைய அங்கீகாரம் இல்லை என்று நினைப்பது தவறு. அந்த மாதிரி மனநிலைக்கு தள்ளப்படுவது தவறு. அதை தாண்டி எங்கு சென்றாலும் நான் பிடித்து கொள்ளும் மனிதர்கள் என்னை எல்லாரும் கவனிக்கணும் என்கிற உளவியல், அது உயர்வான எண்ணங்கள் இல்லை. அந்த எண்ணம் தவறு. அதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நாற்காலி இருந்தால்தான் எனக்கு மதிப்புன்னு நினைக்கிற எண்ணம் தவறு. அதை ஆண்டவர் இங்கே அந்த வார்த்தையின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். இன்னொரு நிலை பாருங்கள், எனக்கு ஒன்றும் முடியாது, நான் சரிப்பட்டு, நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இல்லையா? சொல்லுவாங்கள்ல ஒரு ஜோக்குக்கு, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், ஏன் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு, அந்த கேள்விக்கு பதில் தேடி அலைவான், அவன் பைத்தியமே ஆயிடுவான். பிரியமானவர்களே, அப்படி தன்னை தாழ்த்துகிற நிலை அல்ல கடவுள் இங்கே சொல்வது. அது கடவுளே கொச்சப்படுத்துவது போல. படைத்த ஆண்டவர் திறனோடும் தகுதியோடும் எல்லாத்தோடும் தான் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறாரு. சுய பச்சாதாபம் கொள்வதல்ல. தாழ்மை என்பது வேறு. தன் மதிப்பை நினைக்காமல் தன்னை பற்றிய நினைப்பை குறைத்துக் கொள்வது. புரியுதுங்களா? தன்னுடைய மதிப்பை பற்றி நினைக்காமல் தன்னை பற்றிய நினைப்பை குறைத்துக் கொள்வது தான் தாழ்மை. அப்படிப்பட்ட மனத்தாழ்மையை போதும். மக்கள் மத்தியிலே மதிக்கப்படாட்டியும் பரவாயில்ல, எனக்கு அது வேண்டாம். என்ன கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
நான் யாரு? நேற்றைய தினம் 1ஆம் தேதி சர்வீஸ், உங்களில் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன். முக்கியமான விஷயத்தை விட்டுறீங்களே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ ஏன் பிள்ளை. அதுதான் அண்டர்லைன் இல்லையா? அதை விட என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. நீ என் பிள்ளை, ஆகவே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இங்கே பாருங்க, 1 யோவான் 3:1, 1 யோவான் 3:1 நிருபம், யோவான் காஸ்பல் இல்லை. பாருங்க, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு ஒரு சங்கீதம் படித்தோம், பியூட்டிஃபுல் சங்கீதம். என்ன வார்த்தை அது இல்லைங்களா? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்றதும் தெரியும், எழுந்திருக்கிறதும் தெரியும், நான் போகிறதும் உட்கார்றதும் சிந்திக்கிறதும் எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய மதிப்பு கடவுளிடத்தில் இருக்கிறது. கடவுள் என் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் கடவுளுடைய பிள்ளை. அதை விட எனக்கு என்ன உலகத்தில் மதிப்பு வேணும்? நீங்க மதிச்சாலும் சரி, மதிக்காம போனாலும் சரி, என்ன நீங்க அங்கீகரிச்சாலும் சரி, அங்கீகரிக்காம போனாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். ஏன்னா கடவுள் என்னை மதிக்கிறார், கடவுள் என்னை பார்க்கிறார். அந்த ஒரு மைண்ட், அந்த ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. பின்னிருக்கையோ முன்னிருக்கையோ, எனக்கு கடவுள் அவருடைய பார்வையிலே நான் மதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் இல்லையமா? ரோமர் 8:35 அழகா வைக்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, துக்கமோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, என்ன? என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அழகான வார்த்தைகள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நிமித்தமாக எனக்கு இந்த சமூகத்திலே கிடைக்கிற மரியாதை, பெருமை எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். எந்த மனநிலை பிரியமானவர்களே? நாற்காலிக்கு சண்டையை போடுகிற இந்த உலகத்திலே இல்லையா, அதிகாரத்தை பெற துடிக்கின்ற எண்ணங்களிலே, மனித எண்ணங்களிலே எப்படிப்பட்ட ஒரு புரிதலை இங்கே கடவுள் முன்வைக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நான் கடவுளின் பார்வையில் மதிப்பு மிக்கவன், மனுஷர் பார்வையில் அல்ல, கடவுள் பார்வையிலே நான் மதிப்பு மிக்கவன் என்ற மனநிலை உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் இருக்கிற இடத்தை பற்றி, இருக்கை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். இருக்கை இருப்பவன் இல்லாத நிலையை உணரும் போதுதான் இருக்கையை பற்றி அதிகமான சிந்தனைக்குள் தள்ளப்படுகிறான். இங்கே கடவுள் நம்முடைய பார்வையை மாற்றுகிறார். உலக பிரகாரமான நம்முடைய சிந்தனைகளை கடவுள் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வசனமும் சம்பவமும் சரித்திரமாக நம் உள்ளத்திலே புதிய தரிசனத்தை கொடுப்பதற்காக, படிப்பினையை கொடுப்பதற்காக கடவுள் பேசுகிற காரியங்கள் ஆழ்ந்து பார்த்தால் ஆச்சரியம் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, இங்கே இருக்கின்ற இருக்கை நம் மதிப்பை நிர்ணயிப்பது அல்ல. இருக்கின்ற இருக்கையினால் நம் மதிப்பை நிர்ணயிப்பது அல்ல. நாம் மதிப்பு மிக்கவராக இருப்பதால் இருக்கைக்கு மதிப்பு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், சிலர் அந்த அதிகாரத்தால் பெருமை அடைவார்கள். அதிகாரம் கிடைக்கின்ற அந்த இருக்கையினால் பெருமை அடைவார்கள். சிலர் அமரும் போதே அந்த இருக்கைக்கு பெருமை கிடைக்கும், அந்த ஆஃபீஸுக்கு. புரிய முடியும்னு நினைக்கிறேன் அவளுக்கு. பிரியமானவர்களே, இருக்கை மதிப்பு இருக்கிறது என்று நினைப்பதனால்தான் தன் மதிப்புக்காக இருக்கையை தேடுகிறார்கள். அது இல்லை என்று உணரும்போது தவிக்கிறார்கள். அந்த ஆஃபீஸ் எனக்கு இல்லைன்னா எனக்கு மரியாதையே இல்லை, ஒருத்தன் மதிக்க மாட்டான், ஒரு பையன் என்ன சின்ன மாட்டான், எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறவங்களும் அதிகாரம் இருக்கிறவங்களும் எல்லாம் எனக்கு சலாம் போடுவான் அப்படிங்கிற மனநிலை இருப்பதனால தான் அந்த இருக்கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு மேட்டருமே இல்லைடா. உனக்கு தான் மதிப்பு, உனக்கு தான் மதிப்பு. கடவுள் உன்னை பார்க்கிறார், கடவுள் பார்வையிலே நீ மதிப்பு மிக்கவன், சமூகம் உலகம் தூக்கி போடு அப்படிங்கிற மனநிலை உள்ளவன் தான் இருக்கையை டசன் மேட்டர்னு நினைப்பாங்க.
அது எனக்கு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. நான் கடவுள் பார்வையிலே மதிப்பு மிக்க வேண்டிய மனநிலை, இருக்கையினால் மதிப்பு அல்ல, நான் இருப்பதினால் மதிப்பு என்ற மனநிலைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய அப்ரிசியேஷன் அங்கே தான் இருக்கு இல்லையா? கடவுள் அழகாக சொன்னார் இல்லையா, தான தர்மம் செய்யும்போது மனுஷர் காணும்படி செய்யுங்கள், அப்படிதானா? இல்லை இல்லையா? மனுஷன் அப்படி செய்தால் உங்கள் அந்த பலனை அடைந்தாயிற்று, அப்படிதானம்மா? உன் ஆசைப்பட்ட அவ்வளோதானே. உன்னை மனுஷன், அப்பா அவன் என்ன 100 ரூபா எடுத்து தர்மம் கொடுக்குறா, ஆச்சரியமாக இருக்குது, பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சி உன்னை பார்த்து மதிச்சுட்டு போவாங்க. என்னம்மா, அது மனுஷர் காணும்படி, மனுஷனிடத்தில் அப்ரிசியேஷன் வரணும், புகழணும், அதுக்காக இல்லையா? அப்போ எங்க என்ன சொன்னார் அண்டர்லைன் பண்ணதுக்கு? கடவுள் இடத்திலிருந்து உனக்கு, நீ ஜெபம் பண்ணும்போது, உபவாசிக்கும் போது, இது இங்கேயும் அதை பொருத்தி பாருங்க. மனுஷருக்கு முன்னாடி நம்ம மதிப்பை தேடினா கடவுள் முன்னாடி மதிப்பு இருக்காது. கடவுள் முன்னாடி மதிக்கப்பட வேண்டும் என்று உணர்வு உண்டா? இதெல்லாம் உங்களுக்கு விஷயமாவே தெரியாது. இன்னைக்கு நாற்காலிக்கு சண்டை கொஞ்சம் நெஜமா. யாரும் அப்படி எழுந்திருப்பான், மியூசிக் சேர் மாதிரி தான். அப்படி எழும்பினோன்னு அடுத்தவன் உட்கார்ந்துடணும்னு ஓடுற நிலைமை தான் இருக்குது உலகம். பிரியமானவர்களே, அதில் ஒன்றுமில்லை. அதைத்தான் ஆண்டவர் சூட்சகமாக சுட்டி காட்டுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அழகான வார்த்தை இது. எப்போது நமக்கு படிப்பினையாக இருக்கணும். எங்கிருந்தாலும் எங்கு போனாலும் நம்ம உள்ளத்தில் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படிப்பினைகளை இந்த காலையிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். என்ன உலகம், என்ன இருக்கை, என்ன மதிப்பு, என்ன அதிகாரம் பிரியமானவர்களே, எத்தகைய மனோநிலை இல்லையா? நெல்சன் மண்டேலா, எத்தகைய மனோநிலை, காட்லி மைண்ட். அப்படிப்பட்ட பறந்து விரிந்த ஆண்டவரே, எண்ணங்களை, சிந்தனைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. குறுகிய எண்ணங்கள் ஆண்டவரே, உலக பிரகாரமான வேட்கையிலே, ஓட்டத்திலே, ஆசையிலே முண்டியடித்து முதன்மையாக இடத்தை தேட வேண்டும், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆண்டவரே, பிற்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட மனநிலை நல்ல புரிஞ்சுக்கங்க. முதன்மையான இடத்தை தேடுபவர் பின்னால் ஆன்மீகத்தின் வெற்றிடம் இருக்கும். வேக்கும். முதன்மையான இடத்தை தேடி ஓடுறவனுக்கு பின்னால் ஆன்மீகத்தின் வெற்றிடம் இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றிடத்தை நீங்களும் நான் உருவாக்காமல் கடவுளுடைய சமூகத்திலே நான் மதிப்பு மிக்கவன் என்ற நிலையிலே புதிய சிந்தனையோடு நம்முடைய பார்வையும் நம்முடைய பதவி எண்ணங்களும் அல்லது அதிகார எண்ணங்களும் இருக்க ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உருவாக்கும் என்று சொல்லி கடவுள் சமூகத்திலே களிமண்ணை போல நம்ம கொடுப்போம். இந்த காலை வேளை ஆண்டவர் தாமே நம்மை அவருடைய சித்தத்தின்படி உருவாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் புதிய எண்ணத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தி காப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, 595வது பாடல். சிலுவை நாதா, காரிருள் நீக்கியும் தேவா, வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, பல்வினை பலவா பாவம் புரிந்தவர் எம்மை கண் பாரும், பல்வினை பலனா பாவம் புரிந்தவர் எம்மை கண் பாரும், கல்வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, மண்ணுயிர் மீட்கும் அன்பா, தன்னுயிர் மாய்த்தாய் அன்பே, மண்ணுயிர் மீட்கும் அன்பா,
தன்னுயிர் மாய்த்தாய் அன்பே. மன்மலை மாந்த முன்னா தரணியை இழுத்தாய் நின்பா. மன்பதை மாந்தர்கள் முன்னா தரணியை இழுத்தாய் நின்பா. கல்வாரி சிலுவை நாதா காரிருள் நீக்கும் தேவா. உயவன் நின்னை கண்டோ தீயுள்ளம் தெளிந்தே நிற்பா. தூயவன் நின்னை கண்டோ தீயுள்ளம் தெளிந்தே நிற்பா. சேயுள்ளம் தந்தாய் அருளா ஆயுள்ளம் தந்தேன் புகழா. சேயுள்ளம் தந்தாய் அருளா வாயுள்ளம் தந்தேன் புகழா. கல்வாரி சிலுவை நாதா காரி நீக்கும் தேவா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, முதன்மையான இடம், மக்கள் புகழ வேண்டும், மரியாதை கிடைக்க வேண்டும், மேன்மையாக நான் இருக்க வேண்டும், எனக்கு பதவி வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று அலைகிற இந்த உலகத்திலே ஆண்டவரே, ஆழமான புரிதலோடு மனுஷனிடத்திலிருந்தல்ல மதிப்பும் மரியாதையும் என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிடைத்தால் போதும். அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை இதைவிட என்ன பாக்கியம் வேண்டும் என்ற மனநிலையிலே உயர்வான எண்ணங்களை சிந்தனைகளை கொடுத்து, கனிந்த மனப்போக்குவத்தை கொடுத்து, குடும்பத்திலே எனக்கு முதன்மையான இடம், சமூகத்திலே எனக்கு முதன்மையான இடம், ஆலயத்திலே எனக்கு முதன்மையான இடம், வேலை பார்க்கிற பணித்தளத்திலே நான் முதன்மையான இடம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனோநிலைக்கு தள்ளப்படுகிற பலவீனத்திலே ஆண்டவர் பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே, தகுதி எல்லாம் நீர் தருகிற மேன்மை, நீர் தருகிற மேன்மையே நிரந்தரமானது என்ற ஆண்டவரே புரிதலை கொடுத்து இந்த காலை வேளையிலே மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ள நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக, அறிவுரைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய பக்குவப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் தருகிற படிப்பினையை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண நாள் ஆண்டவரே, நினைவு நாள், இன்னுமாக ஆண்டவரே பிறந்த நாள் என்று கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட மாலை 7 மணிக்கு திருமதி ராதாபாய் ஆபேல் அவர்களுடைய ஓராண்டு நினைவு ஆறுதல் ஜெபக்கூட்டம் இருக்கிறது சுவாமி. அந்த ஏழை தாயாரை நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நிகழ்வில் மக்கள் துக்கத்திலே ஒருவரையொருவர் பகிர்ந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் பரிமாறிக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் தானே உறவுகளை தந்தீர் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கல்வாரி குடும்பம் அப்படிப்பட்ட நிலையிலே பக்குவப்பட்டு ஆண்டவரே ஒருவர் தேற்றுகிறவர்களாக ஆண்டவரே வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை, கனிந்த உள்ளத்தை தாரும். ஆண்டவரே, திரு டி ராஜன் அவர்கள் ஆண்டவரே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிலே அவர் சூப்பரண்டராக பணியாற்றியிருந்த வேளையிலே அவருக்கு ப்ரமோஷனை கிடைக்க செய்து வெள்ளூரிலே சிஎஸ்எஃப் பிஏவாக பர்சனல் அசிஸ்டண்டாக பதவி உயர்வு பெற்று இறைவன் அந்த இருக்கையில் உட்கார எனக்கு தகுதியை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஐயா என்று ஆண்டவரே கேட்டுக்கொண்டதற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஏழை பிள்ளைகளை உயர்த்துகிறீர், பதவி உயர்வுகளை தருகிறீர், ஆண்டவரே அதிகாரத்தை தருகிறீர், நீர் இருக்கைகளை தருகிறீர். அது நிரந்தரமானது, அது ஆசீர்வாதமானது. அந்த ஆண்டவரே தகுதியை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ஆண்டவர் எனக்கு தந்த ஆண்டவரே தகுதி என்ற நிலையிலே ஜெபித்து கொள்ள ஆண்டவரே கேட்டுக்கொண்ட அந்த உள்ளத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்மால்,
எல்லாம் உம்மால். நீர் என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளை என்று நினைக்கிறோம். அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை என்ற ஆண்டவரே எண்ணத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். காலை வேளையிலே உமது வார்த்தையை செவிமடுக்க வாஞ்சையோடு வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு, கவலைப்படுகிறவர்கள் உண்டு, எல்லாத்திற்கும் ஒரு விடிவு காலம் உண்டு என்ற நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தடையும் நீங்கள் குடும்பங்கள் சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கட்டும். வெளியூர்களிலே வெளிநாடுகளிலிருந்து செவிமடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கோயில் பிள்ளை ஆண்டவரே, திருச்சபையின் பொறுப்பாளர்கள் ஆண்டவரே, டீக்கன்மார் ஆண்டவரே, இன்னுமாக போதகர் யாவருக்காகவும், கணினி ஊழியருக்காகவும் ஆண்டவரே, ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற ஆண்டவரே பணிப்பெண்ணுக்காகவும் யாருக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆலயத்திலே ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் நிச்சயமாக அதற்கு ஆண்டவரே பலன் உண்டு என்ற நம்பிக்கையை எங்களுக்கு எல்லாருக்கும் தாரும், புரிதலை தாரும். வந்தவர்கள் உம்மை கண்டு கொண்ட மக்களாக, உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாக மனநிறைவோடு இங்கிருந்து செல்ல கிருபை செய்யும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்ன வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடன் பண்ணி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய் ஆவியானவருடைய நல்லுறவும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.